வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 9 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டிலுள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முல்லை வைக்கால் பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவ படையினர் நடத்திய பீரங்கி தாக்குதலில் நிவாரணம் பெற காத்திருந்த 132 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் தமிழகம் வந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு இந்திய ராணுவத்தை அனுப்ப போவதாக கூறியிருப்பது ஒரு அதிர்ச்சி தகவலாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மன்மோகன் சிங் அவர்கள் தமிழக முதல்வர் கருணாநிதியை பார்க்க வந்தாரா, பர்னாலாவை பார்க்க வந்தாரா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய போது ஏராளமான மக்கள் தரிசனம் செய்ததாகவும், ஆனால் அங்கு தண்ணீர் குறைவாக இருந்ததால் மக்கள் அனைவரும் ஆற்றில் இறங்கி தெய்வ தரிசனம் செய்ததாக மதுரையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்ட போது, வருடா வருடம் சித்திரை திருவிழா மதுரையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கள்ளழகர் கடல் ஆற்றில் இறங்கும் போது அதன் மீது இருக்கும் பார்ப்பனியர்கள் தொடர்ந்து அதன் மீது இருந்து கொண்டிருப்பதும், திராவிடர்கள் கொடைபிடிப்பதும் விசிறி வைத்துக் கொண்டிருப்பதையும் முதலில் மாற்றி அவர்கள் கள்ளழகர் சாமி அருகில் இருப்பது என்று நடக்கிறதோ அன்றுதான் உண்மையான சித்திரை திருவிழா மதுரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய சின்னத்தை பம்பர சின்னத்தை போல சுழன்று சுழன்று பிரச்சாரம் செய்து வருவதாகவும், மக்களிடம் அவருடைய பேச்சு திறமையால் வாக்காளர்கள் கவரப்படுவதாகவும், அதிமுக கூட்டணியில் சிறந்த பேச்சாளர்கள் இருப்பதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணம் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இன்று சென்னைக்கு விஜயம் செய்தார். சென்னையில் பத்திரிகையாளரிடம் தேர்தல் பிரச்சாரம் செய்வது போல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நேராக அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு சென்று தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள், தமிழக கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா மற்றும் சிபுசோரன் அவர்களின் உடல்நிலைகளை கேட்டறிந்துவிட்டு டெல்லிக்கு பறந்து விட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குஜராத் முதல்வர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து கன்னியாகுமரி கூட்டத்தில் பேசிய போது, இந்தியாவில் நடைபெறும் மன்னராட்சி போன்ற குடும்ப ஆட்சியை வேறிருக்க வேண்டும் என்று சூளுரைத்ததாக கன்னியாகுமரியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு வீரப்ப மொய்லிக்கு கல்தா கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் ஹீரோவாக சித்தரிக்கப்படவில்லை என்று கூறியதற்காக வீரப்ப மொய்லியை கல்தா கொடுத்ததாகவும், வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு நிதிஷ்குமாரின் உதவி தேவை என்பதால் மௌலிக்கு கல்தா கொடுத்தது காங்கிரஸ். மேற்கு வங்கத்தில் உள்ள நந்திகிராமில் திரிணாமுல் காங்கிரஸ் அழைத்திருந்த பந்தின் போது பயங்கர வன்முறை வெடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கொல்கத்தாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் சுதந்திர போராட்ட கவிஞரான திரு தாகூர் அவர்களின் 148வது பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடியதாக இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடந்த பயங்கர சண்டையில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் புத்த பூர்ணிமா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
பாலஸ்தீனிய நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு அகமது சோபா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இந்தியாவும் பாலஸ்தீனமும் நெருங்கிய நண்பர்களுடைய நாடு என்றும் இந்தியா பல வழிகளில் பாலஸ்தீனத்துக்கு உதவி வருவதாக செய்தி வெளியிட்டிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக திரு ஜூமா அவர்கள் பதவி ஏற்றுக் கொண்டதாகவும், இந்தியாவின் துணை ஜனாதிபதி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கு அந்நாட்டு ஜனாதிபதி விடுத்திருந்த கெடு இன்றுடன் முடிவடைவதால் அரசு அமைவதில் மேலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக காட்மாண்டுவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், பாகிஸ்தானுக்கு தற்போது அளித்து வரும் நிதி உதவியை 3 மடங்காக உயர்த்த போவதாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார். உலக அளவில் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக வளர்ந்த நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவில் வேலை வாய்ப்பின்மை மீண்டும் அதிகரித்து உள்ளதாகவும், ஏப்ரல் மாதத்தில் 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் வேலை இழந்துள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், வேலை வாய்ப்பின்மை மேலும் உயரக்கூடும் என்று கூறியதால் அமெரிக்க மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் அதிபர் திரு சர்தாரி, பிரதம மந்திரி திரு கிலானி ஆகியோரின் குடும்பத்தோடு கொலை செய்து போவதாக தாலிபான்கள் மிரட்டல் விடுத்துள்ளதாக இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 9 மே 2009 பிற்பகல் 2:30 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வேலூர் மாவட்டத்தில் சிறிய அளவு மேகமூட்டம் இருப்பதை காணலாம். தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.